ஸ்ரீஹரிக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் 2. ஸ்ரீராமர் வனவாசத்திற்கு அனுப்பப்படுகின்றார். தசரதர் மரணத்தை அடைகின்றார். மந்திரிமார்கள் பரதரை அழைத்து வர செய்கிறார்கள். பரதர் அயோத்தி மாநகருக்கு திரும்பி ஸ்ரீராமர் காட்டிற்கு சென்றதையும் தசரதர் மரணத்தை அடைந்ததையும் அறிந்து மிகவும் மன வேதனைப்பட்டு தன்னுடைய தாயாரை கடுமையான மொழிகளால் திட்டிவிட்டு அதன் பிறகு கோசலையை சந்திக்கிறார். கோசலா தேவியார் ஸ்ரீராமர் மீது பரதர் வைத்திருக்கும் பக்தியை அறிந்து அவரை ஆசீர்வதிக்கின்றார். அதன் பிறகு நடப்பது சர்க்கம் 76. தசரதருக்கு சாமக்கிரியை செய்வது. பேசுபவர்கள் உத்தமராய் பேசும் வன்மை படைத்த வசிஷ்ட முனிவர் மேற்கண்டவாறு சோகத்தில் பரிதவித்துக் கொண்டிருந்த கைகேயி புதவராகிய பரதரை பார்த்து பின்வருமாறு கட்டளையிட்டார். மிக்க புகழ்பெற்ற சக்கரவர்த்தி குமாரா, துயருற்றது போதும். சக்கரவர்த்தியாருக்கு உரிய காலத்தில் உத்தமமாகிய சரம கைங்காரியத்தை நீ செய், உனக்கு நன்மை உண்டாகட்டும். தர்மத்தை நன்கு உணர்ந்த பரதர் வசிஷ்ட பகவானுடைய கட்டளையை தலைமேற்கொண்டு மனோதைரியத்தை பெற்று சிரம கைங்கரியம் எல்லாவற்றையும் செய்தார். சிறந்த புதல்வராகிய அவர் எண்ணெய் பூச்சிலிருந்து துடைக்கப்பட்டு தரையில் வைக்கப்பட்டிருந்த சற்று மஞ்சள் நிறமுடைய முகம் உடையவரும் தூங்குபவர் போலிருக்கும் தசரத சக்கரவர்த்தியாரை சிறந்த பலவகை ரத்தினங்களால் இழைக்கப்பெற்ற படுக்கையில் படுக்க வைத்தார். அந்த சமயம் அவருக்கு அதிகமான மன வேதனை ஏற்பட்டது. அதனால் அவர் புலம்பி அழுதார். சக்கரவர்த்தியாரே, வெளியூரிலிருந்து நான் வருவதற்கு முன்பாகவே தர்மத்தை அறிந்த ஸ்ரீராமரையும் மகாசக்திமானாகிய லக்ஷ்மணரையும் நாடு கடத்திவிட்ட பின்பு தேவரீரது திருவுலத்தில் இருந்தது என்ன? சக்கரவர்த்தியே, எதையும் கஷ்டமின்றி செய்ய வல்லவரும் புருஷோத்தமருமாகிய ஸ்ரீராமரை பிரிந்து துன்புற்றிருக்கின்ற இந்த உலகை விட்டுவிட்டு எங்கே செல்ல போகின்றீர்? சக்கரவர்த்தியே, அப்பா, தேவரீர் சொர்க்கத்திற்கு எழுந்தருள் விட்டீர். ஸ்ரீராமரும் காட்டை அடைந்து விட்டார். தேவரீரது இந்த நகரத்தின் பாதுகாப்பை இப்போது யார் செய்ய போகின்றார்கள்? சக்கரவர்த்தியே, தேவரீரான நீர் இல்லாமல் இந்த உலகமானது கைம்பெண்ணாகி பார்க்கவே சகிக்கவில்லை. இந்த நகரமும் சந்திரன் இல்லாத இரவை போலவே எனக்கு தோன்றுகின்றது. வசிஷ்ட மாமுனிவர் மனம் நொந்து மேற்கண்டவாறு புலம்பி அழுது அந்த பரதரை பார்த்து மீண்டும் பின்வருமாறு கூறினார். மகாபாகுவே, இந்த சக்கரவர்த்தியாருக்கு சரம கைங்கரியங்கள் செய்ய வேண்டியவைகள் எதுவோ அவை எல்லாவற்றையும் அமைதியாகவும் மிகவும் சிரத்தையோடும் நீர் செய்ய வேண்டும். பரதர் வசிஷ்டருடைய இந்த கட்டளையை அப்படியே செய்கின்றேன் என்று ஏற்றுக்கொண்டு ருத்விக்குகளையும் புரோகிதர்களையும் ஆச்சாரியர்களையும் எல்லா பக்கத்தில் இருந்தும் மிகவும் வேகமாக துரிதப்படுத்தினார். சக்கரவர்த்தியாருடைய அக்னிகள் எல்லாம் அக்னி சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு ருத்விக்குகளாலும் யாஜகர்களாலும் சாஸ்திர முறைப்படி ஹோமம் செய்யப்பட்டன. அதன் பிறகு உயிரிழந்த சக்கரவர்த்தியாரை சிவிகையில் ஏற்றி சேவகர்கள் தொண்டையில் நீர் அடைக்க மனம் நொந்தவர்களாய் அவரை சுமந்து சென்றார்கள். ஜனங்கள் பொன் நாணயங்களையும் பொன்னையும் நானாவிதமான வஸ்திரங்களையும் வழியில் இறைத்துக் கொண்டு சக்கரவர்த்தியாருக்கு முன்பாக சென்றார்கள். அதை போலவே சிலர் சந்தனம், அகில் ஆகிய தூப திரவியங்களையும் சரளம் என்னும் ஒரு வகை கட்டையையும் பத்மகம் என்னும் வாசனை கட்டையையும் தேவதாரு கட்டைகளையும் கொண்டு வந்து சிதையை செய்தார்கள். அதன் பிறகு அதில் ருத்விக்குகள் மேலும் பல வகைப்பட்ட வாசனைகளையும் போட்டார்கள். அதன் பிறகு அந்த சக்கரவர்த்தியாரை சிதையில் கிடத்தினார்கள். பிறகு ருத்விக்குகள் அவரது அக்னியை ஹோமம் செய்து ஜபித்தார்கள். அந்த சமயம் சாமகர்கள் சாஸ்திர முறைப்படி சாமங்களை கானம் செய்தார்கள். அப்போது தசரத சக்கரவர்த்தியாரின் மனைவிமார்கள் விருத்தர்களால் சூழப்பட்டவர்களாய் முறைப்படி சிவிகையில் ஏறிக்கொண்டும் வாகனங்களில் ஏறிக்கொண்டும் நகரிலிருந்து புறப்பட்டு அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். பல யாகங்களை செய்திருந்த அந்த சக்கரவர்த்தியாருக்கு ருத்விக்குகளும் கோசலை முதலான மனைவிமார்களும் மிகவும் சோகத்தால் பரிதவித்துக் கொண்டே அனுகூலமான எல்லாவற்றையும் செய்தார்கள். அந்த சமயத்தில் துயருற்று பரிதாபமாய் கதறி அழும் அநேக ஸ்திரீகளுடைய புலம்பல் பெண் கிரௌஞ்ச பறவைகள் உடையது போன்றதாக அங்கு கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த சமயம் மெய்மறந்து புலம்பி அழும் உத்தம ஸ்திரீகள் மேலும் மேலும் கதறிக்கொண்டு வாகனங்களில் இருந்து சரையு நதி கட்டத்தில் இறங்கினார்கள். அந்த ராஜ ஸ்திரீகளும் மந்திரிகளும் புரோகிதர்களும் பரதரோடு கூடவே கண்ணீர் ததும்பிய கண்ணை உடையவர்களாய் ஸ்நானத்தை செய்து நகருக்கு சென்று 10 தினங்கள் அசௌசமாய் வெறும் தரையில் கழித்தார்கள். சர்க்கம் 77. பரத சத்ருக்னன் விலாபம். 10 தினங்கள் சென்ற பிறகு சக்கரவர்த்தி குமாரனான பரதருக்கு
புண்ணியாக வாசனம் செய்யப்பட்டது. 12வது நாளன்று சிரார்த்த காரியங்களை அவர் நிறைவேற்றினார். அந்தணர்களுக்கு ரத்னத்தையும் பொருளையும் போஜனத்தையும் சிறந்த வஸ்திரங்களையும் பல வகை உயர்ந்த வஸ்துக்களையும் வேண்டிய அளவு தானம் செய்தார். சக்கரவர்த்தியுடைய புதல்வரான அவர் அபர கைங்கரியத்தில் பரமாத்மாவை உள்ளபடி அறிந்த ஞானிகளுக்கு யாக பீடங்களையும் பெரிய மனைகளையும் பிராமணர்களுக்கு வாகனங்களையும் பரிசுத்தமாகிய வெண்ணையையும் வெள்ளாட்டு பாலையும் அநேக நூற்றுக்கணக்கான பசுக்களையும் தானம் செய்தார். அதன் பிறகு 13ஆம் நாளில் விடியற்காலத்தில் சஞ்சயனத்திற்காக வந்த மகாபாகுவான பரதர் பேச முடியாமல் தொண்டை கட்டியவராய் சோகத்தால் மெய் மறந்தவராக கதறினார். தந்தையனுடைய சிதைக்கு அருகில் வந்து மிகவும் நொந்த மனத்தை உடையவராக பின்வருமாறு பேசினார். அப்பா, நான் தமையனாரான ராகவரிடத்தில் தேவரீரான உம்மால் பாதுகாப்பிற்காக விடப்பட்டிருந்தேன். அவர் காட்டிற்கு இப்பொழுது அனுப்பப்பட்டிருக்கின்றார். எனவே இப்பொழுது நான் தேவரீரான உம்மால் ஆதரிப்பார் யாரும் இல்லாத இடத்தில் தள்ளிவிடப்பட்டிருக்கின்றேன். அப்பா சக்கரவர்த்தியாரே, நாதன் இல்லாத ஒருவனுக்கு புதல்வனே கதியாகும். ஆனால் காட்டிற்கு அனுப்பப்பட்ட புதல்வனை உடைய உத்தமியாகிய கோசலா தேவியாரை நீர் விட்டுவிட்டு எங்கு சென்றீர்? அந்த சமயம் அவர் மறைந்துவிட்ட தந்தையின் சரீரத்தையும் சிவந்த சாம்பலாக எரிந்த எலும்புகள் பரவியுள்ள குவியலையும் கண்டு மிகுந்த துக்கத்தால் ஓவென்று குரலிட்டு அழுதார். குவியலை கண்டு குரல் எழுப்பி துக்கத்தில் மூழ்கினார். மனம் நொந்து கிடந்த அவர் அழுது கொண்டே, இந்திரனுக்கு கட்டும் கொடி ஏற்றப்படுவதற்கு முன்பாக கீழே நழுவி பூமியில் விழுந்தால் எப்படி இருக்குமோ அதே போல பூமியில் சாய்ந்து விட்டார். அந்த சமயம் முடிவு காலத்தில் கீழே விழுந்த யயாதி மன்னரிடம் முனிவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போல களங்கமற்ற அனுஷ்டானமுடைய அவருக்கு அருகில் இருந்த அவருடைய மந்திரிமார்கள் எல்லோரும் சென்றார்கள். சத்ருக்னரும் சக்கரவர்த்தியாரை நினைத்தும் சோகத்தால் பரிதவிக்கும் பரதரை பார்த்தும் அறிவிழந்தவராய் தரையில் விழுந்தார். தந்தையினுடைய அந்தந்த சமயங்களுக்கேற்ற அந்தந்த குண விசேஷங்களை சிந்தித்து மிகவும் துயரத்தை அடைந்து மெய் மறந்தவராய் பைத்தியம் பிடித்தவர் போல கதறி அழுதார். மந்திரையின் இடத்திலிருந்து உண்டானதும் கைகேயி என்கின்ற முதலையால் கலக்கப் பெற்றதும் வரத்தை தானமாக கொடுத்தல் என்ற பெருங்குற்றத்தின் காரணமாக உண்டானதும் அக்கறை காண முடியாததாகவும் மிகவும் அகண்டதாக இருந்த அந்த சோக கடலானது எல்லோரையும் மூழ்கடித்தது. அப்பா, தேவரீரான உம்மால் எல்லா காலத்திலும் வாத்சல்யமாக வளர்க்கப்பட்டவரும் கஷ்டத்தை கண்டிராதவரும் பரிசுத்த மூர்த்தியுமாகிய பரதர் இப்பொழுது புலம்பி அழுகின்றார். அவரை கவனியாமல் விட்டுவிட்டு தேவரீர் எங்கு சென்றீர்? அளவுக்கு அதிகமான உணவுகள், பானங்கள், வஸ்திரங்கள், ஆபரணங்கள் இவற்றை தந்து எங்களை மகிழச் செய்வீர். அதை இப்பொழுது எங்களுக்கு யார் செய்ய போகிறார்? தர்மஜரும் மகாத்மாவும் சக்கரவர்த்தியுமான தேவரீரை இழந்து இந்த பூமி பிளவுற வேண்டிய காலத்தில் பிளவாமல் இருக்கின்றது. தந்தை சொர்க்கத்தை அடைந்து விட்டார். ஸ்ரீராமரும் காட்டை அடைந்து விட்டார். இப்பொழுது எனக்கு உயிர் வாழ திறமை எங்கிருக்கின்றது? நான் அக்னியில் போகுவேன். தமையனாராலும் தந்தையாலும் கைவிடப்பட்டவனாக இஷ்வாகு வம்சத்தவர்களால் ரட்சிக்கப்பட்டு வந்த பாலடைந்து கிடக்கும் அயோத்தியில் நான் புகமாட்டேன். தபோவனத்தில் புகுவேன். கூட வந்த எல்லோரும் அந்த இருவருடைய புலம்பலை கேட்டும் அவர்களுடைய கஷ்டத்தை கவனித்தும் முன்னைவிட அதிகமாக துயரமுற்றார்கள். அப்போது துக்கித்து தளர்ச்சி அடைந்த சத்ருக்னர் பரதர் ஆகிய இருவரும் கொம்பு ஒடிவட்ட இரு எருதுகள் போல பூமியில் புரண்டார்கள். அந்த சமயத்தில் பிறவியிலேயே நற்குணம் வாய்ந்தவரும் சர்வஜரும் தந்தைக்கும் இவர்களுக்கும் புரோகிதருமான வசிஷ்ட பகவான் பரதரை தூக்கி எடுத்து அவரை பார்த்து பின்வரும் மொழியை மொழிந்தார். தீரனே, உனது இறந்து போன தந்தைக்கு இது 13வது நாள். மீதியுள்ள அஸ்திகளை பொறுக்குவதில் இப்பொழுது நீ ஏன் தாமதம் செய்கின்றாய்? 3 இரட்டைகளாகின்ற பசிதாகம், சோகமோகம், ஜரை மரணம் என்ற இவைகள் எல்லா பிராணிகளிடத்தும் பட்சபாதமின்றி ஏற்பட்டிருக்கின்றது. நம்மால் விளக்க முடியாத அவைகள் விஷயத்தில் நீ இப்படி நடந்து கொள்ளக் கூடாது. தத்துவம் அறிந்த சுமந்திரரும் சத்ருக்னரை தூக்கி எடுத்து சமாதானம் செய்து எல்லா பிராணிகளுக்கும் பிறப்பு இறப்பு உண்டு என்பதை பற்றி சொன்னார். புகழ் பெற்றவர்களும் புருஷோத்தமர்களுமான அவர்கள் இருவரும் எழுந்து நின்று மழைக்காலத்தில் வெயிலில் அடிபட்ட இந்த துவஜங்கள் போல தனித்தனியே விளங்கினார்கள். மந்திரிமார்கள் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சிவந்த கண்களை உடையவர்களாக மெல்லிய குரலில் பேசும் குமாரர்கள் இருவர்களையும் அபரக்கிரியைகளில் துரிதப்படுத்தினார்கள். சர்க்கம் 78. சத்ருக்னர் மந்தரையை தண்டிப்பது.
அதன் பிறகு லக்ஷ்மணருடைய தம்பியான சத்ருக்னர் பரம்பரையாய் வந்த தர்ம அனுஷ்டானத்தை கருதி சோகத்தால் துடிக்கும் பரதரை பார்த்து பின்வருமாறு கூறினார். எல்லா பிராணிகளுக்கும் கஷ்டம் உண்டாகுகையில் யார் ஒருவர் கதியோ அவர் உமக்கு என்றால் கேட்கவும் வேண்டுமோ? இயற்கை சகல திருக்கல்யாண குணங்களுடைய ஸ்ரீராமர் ஒரு ஸ்திரீயால் காட்டிற்கு ஓட்டி விடப்பட்டிருக்கிறார். சாமர்த்தியசாலியாய் எதையும் குறையின்றி முடிக்க வல்லவனுமாகிய எவனோ அந்த லக்ஷ்மணன் பிதாவை கண்டித்து ராமரை ஏன் இந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி செய்யவில்லை? எந்த ஒரு மன்னன் பெண் பிள்ளைக்கு ஆட்பட்டவனாய் துர்மார்க்கத்தை அனுஷ்டிக்கிறான் என்றால் நியாயம் அநியாயம் இந்த இரண்டையும் ஆராய்ந்து காரியம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அவன் தடுக்கப்பட வேண்டியவன் ஆவான். லக்ஷ்மணரின் தம்பியான சத்ருக்னர் மேற்கண்ட விதமாக சொல்லிக் கொண்டிருந்த சமயத்தில் கூனி சகலவித ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவளாக முன் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். அவள் அரச உடைகளை உடுத்துக் கொண்டிருந்தாள். குழம்பு சந்தனம் பூசிக்கொண்டிருந்தாள். அவள் பல வகை ஆபரணங்களால் பல வகையாக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். பல வகை ஒட்டியானங்களாலும் வேறு பல உத்தம ஆபரணங்களாலும் அலங்கரிக்க பெற்றவளாக சடை பின்னலுடன் இருந்த அவள் பெண் குரங்கை போல காணப்பட்டாள். அந்த சமயம் வாய்க்காப்பாளன் ஒருவன் அதிகமான பாவத்தை இரக்கம் இல்லாமல் செய்கின்ற அந்த கூனியை கண்டு அவளை பிடித்திழுத்து வந்து சத்ருக்கன் முன்பாக நிறுத்தி பின்வருமாறு கூறினான். ஸ்ரீராமர் காட்டில் இருப்பதற்கும் உங்களுடைய திருத்தந்தையார் உடலை விட்டதற்கும் யார் காரணமோ அந்த கொடிய பாவி இவள்தான். இவளுக்கு அறிவு வருமாறு செய்வீராக. அசையாத பக்தி கொண்ட சத்ருக்னரும் விஷயத்தை அறிந்து மிகவும் துன்பத்தை அடைந்தார். பிறகு அவர் அந்த பிரவாசிகள் எல்லோரையும் பார்த்து பின்வருமாறு கூறினார். எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் தந்தையாருக்கும் கொடுமையான துயரமானது இவளால் உண்டானதால் பாவ தொழிலுக்கேற்ற பயனை இவள் அனுபவிக்கட்டும். அவர் இவ்வாறு சொன்னவுடன் தோழிகளுடன் வேகமாக பிடித்திழுக்கப்பட்ட அந்த கூனி அந்த திருமாளிகையில் முழுவதுமாக எதிரொலி உண்டாகுமாறு உரக்க கூவினாள். அந்த சமயத்தில் அவருடைய தோழிமார்கள் எல்லோரும் சத்ருக்னர் மிகவும் கோபாவேசத்தோடு இருப்பதை கண்டு உடல் நடுக்கமுற்று நாலா பக்கங்களிலும் ஓடினார்கள். அவருடைய தோழிமார்கள் எல்லோரும் இவர் நம்மை தண்டிக்க தீர்மானம் கொண்டு நம்மை எந்தவித கருணையும் இல்லாமல் தண்டிக்க போகிறார் என்று பேசிக்கொண்டார்கள். பச்சாதாபம் உடையவளும் உதார குணம் உடையவளும் தர்மம் அறிந்தவளும் புகழ் உடையவளுமாகிய கோசலா தேவியாரை நாம் சரணமாக அடைவோம். அவர் ஒருவர் தான் நம் எல்லோருக்கும் நம்பக்கூடிய கதியாகும். எதிரிகளை பயப்படச் செய்யும் சினத்தால் சிவந்த கண்களை உடைய அந்த சத்ருக்னர் அந்த சமயம் அலரும் கூனியை பூமியில் பிடித்து இழுத்தார். அப்படி மந்திரை இழுக்கப்படும் பொழுது அவள் அணிந்திருந்த அழகான பலவகைப்பட்ட ஆபரணங்கள் தரையில் இங்கும் அங்கும் சிதறுண்டது. எனவே அந்த அழகிய ராஜ மாளிகை அந்த ஆபரணத்தால் பல வகையாக நிரம்ப பெற்று சரத்காலத்திய ஆகாசம் போல் சோபித்தது. பலவானும் புருஷோத்தமருமான சத்ருக்னர் அளவு கடந்த சினத்தால் கைகேயின் பக்கத்தில் இருந்து அவளை தூரமாக இழுத்து சென்று அவளை இகழ்ந்து பேசி பலவிதமான வன்மொழிகளை சொன்னார். கைகேயை அந்த கொடிய கர்ண கடூர சொற்களால் மிகவும் மனம் நொந்தாள். சத்ருக்னரை பார்த்து அவளுடைய உடல் பயத்தால் நடுங்கியது. அவள் தன்னுடைய சொந்த புதல்வனை அதாவது பரதரை சரணமாக அடைந்தாள். சத்ருக்னர் மிகவும் சினம் அடைந்திருப்பதை கவனித்த பரதர் பின்வருமாறு கூறினார். எல்லா பிராணிகளிலும் பெண்கள் துன்புறுத்த தகாதவர்கள் ஆகும். அதாவது பெண்களை துன்புறுத்த கூடாது, அவர்களை மன்னித்து விட வேண்டும். தார்மீகராகிய ஸ்ரீராமர் மாதாவை கொன்றவன் இவன் என்று என் மீது அதிருப்தி கொள்ளாமல் இருப்பார் என்றால் துஷ்ட ஒழுக்கமுடைய பாவியாகிய இதோ இருக்கும் கைகேயை நான் கொள்வேன். தர்மாத்மாவான ஸ்ரீராமர் இந்த கூனியை நாம் ஹிம்சித்தோம் என்று அறிந்தால் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இனி எக்காலத்திலும் முகம் கொடுத்து பேச மாட்டார். பரதருடைய திருவாக்கை சிறமேற்கொண்ட லக்ஷ்மணன் தம்பியாய சத்ருக்னர் உடனே கோபத்திலிருந்து மீண்டார். அந்த மந்தரையையும் விடுவித்தார். மந்தரையும் கைகேயி தேவியாரது காலடியில் விழுந்தாள். அவள் பெருமூச்செறிந்து மிகவும் மனம் ஒந்தவளாக பரிதாபமாக கதறி அழுதாள். பரதரது தாய் கூனி சத்ருக்களிடத்தில் இருந்த பயத்தால் மிகவும் தூரத்தை அடைந்து பெண் கிரௌஞ்ச பறவையைப் போல தன்னை பார்த்து கொண்டு மெய் மறந்து தன் காலடியை பற்றி இருப்பதை கவனித்து அவளை மிருதுவாக தேற்றினாள். சர்க்கம் 79.
வழி உண்டு பண்ண கட்டளையிடுவது. அதன் பிறகு 14வது நாளில் சூரிய உதயத்திலேயே மந்திரிமார்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் பரதரை பார்த்து பின்வருமாறு கூறினார்கள். உத்தமராகிய ஸ்ரீராமரையும் அதிசாமர்த்திசாலியாகிய லக்ஷ்மணரையும் நாடு கடத்திவிட்டு எங்களுக்கு பிதாவிலும் சிரேஷ்டராகிய தந்தையாக யார் இருந்தாரோ அந்த தசரத சக்கரவர்த்தியாரும் பரலோகத்தை அடைந்தார். மிகவும் புகழ்பெற்ற ராஜகுமாரரே, நீங்கள் இப்பொழுது எங்களுக்கு அரசராக ஆக வேண்டும். இந்த ராஜ்யமானது நாதன் அற்றதாக இப்பொழுது இருக்கின்றது. தெய்வ கிருபையால் குற்றம் செய்யாமல் இருக்கின்றது. ரகு வம்சத்தில் உதித்த அரசகுமாரரே, உங்களுடைய ஜனமானது இப்போது அபிஷேக சாமக்கிரியை எல்லாவற்றையும் கொண்டு வந்து உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாட்டார்களும் அப்படியே இருக்கிறார்கள். புருஷோத்தம பரதரே, குலமுறையாய் வந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் அபிஷேகம் செய்து கொள்ளும். எங்களையும் குறையின்றி காத்தருளும். தர்மத்தில் அசையாத பற்றுடைய பரதர் பட்டாபிஷேகத்திற்குரிய சாமக்கிரியை எல்லாவற்றையும் வலம் வந்து அந்த ஜன சமூகம் எல்லோரையும் பார்த்து பின்வருமாறு கூறினார். எல்லாம் அறிந்த ஜனங்களாகி நீங்கள் என்னை பார்த்து இவ்விதமாக சொல்லக்கூடாது. ஏனெனில் பரம்பரையாய் மூத்தவனுக்கு அரசு என்பது நமது குலத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீராமர் ஜேஷ்ட பிரதா ஆனபடியால் நமக்கு சக்கரவர்த்தியாக ஆக வேண்டும். இப்பொழுது நான் தான் 14 வருஷங்கள் கானகத்தில் காலம் கழிக்கப் போகின்றேன். நான் மூத்த பிரதாவாகிய ஸ்ரீராமரை காட்டிலிருந்து அழைத்து வரப்போகின்றேன். சேனையானது 4 அங்கங்களை உடையதாகவும் மகா சக்தி வாய்ந்ததாகவும் பெரியதாகவும் சித்தமாகட்டும். இப்போது சித்தமாயிருக்கின்ற அபிஷேக சாமக்கிரியை எல்லாவற்றையும் ஸ்ரீராமருக்காக எடுத்துக்கொண்டு காட்டிற்கு செல்ல போகிறேன். அங்கேயே ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் செய்து புருஷோத்தமரான அவரை முடிசூட்ட பெற்றவராய் யாக சாலையிலிருந்து திரேதாக்னி எப்படி வெளிவருமோ அதே போல அழைத்து வர போகின்றேன். ஸ்ரீராமர் அரசராக ஆகப் போகிறார். என்னுடைய சொந்த தாய் என்ற பெயரை பூண்ட இவளுடைய மனோரதம் கைகூட நான் விடமாட்டேன். நான் அடர்ந்த கானகத்தில் வசிக்கப் போகின்றேன். வழியை வேலைக்காரர்கள் சீராக செய்யட்டும். புக முடியாத பாதைகள் சீர் செய்யப்பட்டு செல்வதற்கு தயாராக செய்யப்படட்டும். காட்டு வழிகளை தெரிந்த காவற்காரர்களும் வழித்துணையாக கூட வரட்டும். ஜனங்கள் எல்லோரும் ஸ்ரீராமரை குறித்து மேற்கண்டவாறு சொல்லிய சக்கரவர்த்தி குமாரரை பார்த்து ஒப்புயர்வில்லாததும் திரிலோக பிரசித்தி பெற்றதுமாகிய பின்வரும் மொழியை கூறினார்கள். மூத்த சக்கரவர்த்தி திருக்குமாரரிடம் பூமியை ஒப்புவிக்க தீர்மானித்து இப்படி கூறும் உம்மை விஷ்ணுவின் மனைவியாகிய மகாலட்சுமி தன்னுடைய அருட்கண்களால் பார்த்து காப்பாற்றட்டும். மிகவும் தீர்மானத்துடன் பேசிய சக்கரவர்த்தி திருக்குமாரரான பரதரின் சொல்லை கேட்ட அங்கிருந்த பெரியோர்களின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் துளிகள் பெருகின. மந்திரிமார்களோடு கூடிய அந்த சபையோர்கள் காட்டிற்கு செல்லும் வழியை உண்டாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கேட்டு தங்களுடைய துயரத்தை நீங்க பெற்றவர்களாக புரித்தார்கள். அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். புருஷோத்தம, தங்களது கட்டளைப்படி இந்த ஜனமானது வேலைக்கு தயாராயிருக்கின்றது. சர்க்கம் 80 வழி உண்டு பண்ணுவது. யாரெல்லாம் புத்தியால் அறிந்து செம்மையாய் முடிக்க வல்லவர்களோ அப்படிப்பட்ட மனிதர்களாகிய பூமியின் அமைப்பை அறிந்தவர்களும் நூல் பிடித்து அளப்பதில் நிபுணர்களும் அவரவர் தொழிலில் ஊக்கமுடையவர்களும் கை தேர்ந்தவர்களும் பூமியை வெட்டுபவர்களும் எப்படிப்பட்ட ஆயுதங்களையும் செம்மைப்படுத்துபவர்களும் கிணறு வெட்டுபவர்களும் கூலி ஆட்களும் தச்ச மேஸ்திரிகளும் யந்திரங்கள் ஓட்டுவதில் சமர்த்தர்களும் தச்சு வேலைக்காரர்களும் முன் சென்று வழி காட்டுபவர்களும் மரவாளாட்களும் கொளுத்துக்காரர்களும் மூங்கில் வேலை செய்பவர்களும் முதலிலேயே பிரயாணமானார்கள். அந்த பெரிய ஜனத்திரளானது ஸ்ரீராம இருக்கும் இடத்துக்கு செல்கின்றோம் என்ற உற்சாகத்தால் பருவ காலங்களில் மிக வேகமாக பொங்கும் கடல் போல திகழ்ந்தது. வழியை திருத்துவதில் வல்லவர்களாகிய அவர்கள் அவரவர் வேலையை பெற்றுக்கொண்டு பல வகை கருவிகளுடன் முதலில் சென்றார்கள். அந்த ஜனங்கள் மரக்கிளைகளையும் கொடிகளையும் புதர்களையும் மர வேர்களையும் கற்களையும் பல விருட்சங்களையும் வெட்டி கொண்டு வழியை சீர்திருத்தினார்கள். சிலர் கோடாளிகளாலும் உளிகளாலும் அரிவாள்களாலும் ஆங்காங்கு வெட்டினார்கள். மரங்களையும் மரம் இல்லாத இடங்களில் சிலர் மரங்களையும் வைத்தார்கள். சிலர் புதிய மரக்கன்றுகளை வைத்தார்கள். அதிக பலமுள்ள வேறு சிலர் வேரூன்றிய வீரணம் என்ற புல்லின் தாள்களையும் புக முடியாத இடங்களையும் ஆங்காங்கு அழித்தார்கள். வேறு சிலர் அகன்ற பள்ளத்தாக்குகளையும் மிகவும் ஆழமுள்ள பள்ளத்தாக்குகளையும் மணல்களால் நிரப்பினார்கள். அப்பொழுது சில இடங்களில் சிலர் பள்ளங்களை சமமாக நிரவினார்கள். அதே போலவே கட்ட வேண்டியவைகளை கட்டினார்கள்.
இடிக்க வேண்டியவைகளையும் இடித்து தள்ளினார்கள். அதே போல வேறு சிலர் அந்தந்த இடங்களில் பெயர்த்து தள்ள வேண்டியவைகளையும் பெயர்த்து தள்ளினார்கள். சமுத்திரத்தை ஒத்த பல அதிக ஜலம் நிறைந்த இடங்களை சீக்கிரத்திலே பலவகைப்பட்ட கால்வாய்களாக செய்தார்கள். ஜலமில்லாத இடங்களில் பல வகை திண்ணைகளால் அலங்கரிக்கப்பட்ட சிறந்த நடை வாவிகளை வெட்டினார்கள். சேனையின் உடைய வழியானது தேவ வழி போல சுண்ணாம்பு அடிக்கப்பட்ட கிராம வீடுகளை உடையதாகவும் நன்கு பூத்த விருட்சங்களை உடையதாகவும் மதித்து சப்திக்கும் பறவை கூட்டங்களை உடையதாகவும் தண்ணீர் தெளிக்கப்பட்டதாகவும் பல வகை புஷ்பங்களால் தெளிக்கப்பட்டதாகவும் பல கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் விளங்கிற்று. அந்த சமயம் அந்த அத்தியக்ஷர்கள் பல சுவை பழங்களுடைய மனோகரமாயிருக்கின்ற பிரதேசங்களில் கட்டளைப்படி உத்தரவு கொடுத்துவிட்டு ஊக்கத்துடன் இருந்தார்கள். மகாத்மாவாகிய பரதற்கென உத்தேசிக்கப்பட்ட தங்குமிடம் எதுவோ அதை விசேஷமாக அலங்காரங்களால் ஸ்வர்க்கம் போன்றதாக விளங்கச் செய்தனர். சுப நாட்களிலும் முகூர்த்த நாட்களிலும் இவைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மகாத்மாவான பரதருக்கு தங்கும் இடங்களை நியமித்தார்கள். அப்பொழுது நன்கு ஏற்றப்பட்ட விசாரமான வழிகள் எல்லாம் இந்திர நீளம் என்னும் மணிகளுக்கு சமமானதாய் வேண்டிய அளவு மணல் பரப்பு உடையவைகளாய் சிரேஷ்டமான நகர வீதிகள் என விளங்குகின்றனவாய் பல ஜனங்கள் இன்று பார்க்கக்கூடிய உயர்ந்த மேடைகள் உடையவைகளாய் சுண்ணாம்பு அடிக்கப்பட்ட தெரு சுவர்களை உடையவைகளாய் மழைநீர் வாய்க்கால்கள் தோண்ட பெற்றவைகளாக கொடிகளால் அழகு வாய்ந்து விளங்கின. அந்த தங்குமிடங்கள் ஆகாசத்தை எட்டுபவை போல உயர்ந்த வீடுகளுடைய உச்சிலிருக்கும் ஸ்தூபிகளால் இந்தனுடைய திருமாளிகை போன்று விளங்கின. பெரு மீன்கள் நிறைய பெற்றதும் குளிர்ந்த மாசற்ற ஜலத்தை உடையதும் பல வகை மரச்சோலைகள் உடையதுமாகிய கங்கை வரை வேலை தெரிந்த வேலைக்காரர்கள் சித்தமாக செய்யப்பட்ட அந்த அழகு வாய்ந்த மன்னர் வழியானது இரவில் சந்திரன் நட்சத்திர கிரணங்கள் இவைகளோடு கூடி நிர்மலமான ஆகாயமானது எப்படி விளங்குமோ அதை போல திகழ்ந்தது. ஸ்ரீ சீதாராமரின் பாதங்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம்.